கைஸ், நான் எதுக்காக காம்பீட் பண்ண போகிறேன், ஏன் காம்பீட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றக்கான வீடியோ தான் இது. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது காம்பீட் பண்ணணுன்ற ஒரு சின்ன ட்ரீம் தான் இருந்துச்சு. பட் நான் பண்ணுவேன் நினச்ச கூட பார்க்க கிடையாது. அப்போ வந்து மணி, எந்த விதமான சோர்ஸஸும் நாலேஜ் எதுவுமே இல்லை. பட் இது பண்ணணும்னு முடிவு எடுத்தப்ப என்கிட்ட இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணேன். படிப்படியாக ஸ்டார்ட் பண்ண ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், படிப்படியாக வந்துச்சு. ஒரு சில பேர் வந்து இந்த நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணுறதே வேஸ்ட்டு, நிறையா ஃபேக் நேட்டிஸ் அப்படிலாம் வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நேச்சுரலாக பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபெட்ரேஷன், நேஷ்னல் ஃபெட்ரேஷன். நான் வந்து கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸாக கிட்டத்தட்ட லிஃப்ட் பண்ணுறேன். இந்த 5 இயர்ஸில் வந்து த்ரூ அவுட் இந்த 5 இயர்ஸ் ஃபுல்லாமே நான் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இல்லை. ஸோ இதில் காம்பீட் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காம்படிஷன் பண்ணுறதுக்கு நம்ம சும்மா நினச்சோம் பண்ணோம் அப்படிலாம் பண்ணிட முடியாது. இட்ஸ் எ வெரி ஹார்ட் கேம். நம்ம வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும், க்ளீனாக சாப்பிடணும், டிசிப்ளினாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நிறையா பீப்புளெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது இவ்வளோ ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, நம்ம ட்ரீமுக்கு இவ்வளோ லாயலாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த ஜேர்னியில் நான் இந்த ப்ராசஸை தான் ரொம்ப ஒரு வேல்யூ பண்ணுறேன். சீரியஸாக கைஸ், கிட்டத்தட்ட 50K கிட்டத்தட்ட தேவைப்படும் இந்த காம்படிஷனை பண்ணுறதுக்கு. பட் நான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட இப்போ இருக்கான்னு, என்னால் இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினச்சேன். பட் என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். பெருசாக ட்ரீம் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் எதுனாலும் பண்ண முடியும்.